ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் உங்களுக்கு இத்தாலியில் இருக்கிற என்னுடைய வீட்டு தோட்டத்தை தான் உங்களுக்காக வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, இத்தாலியில் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு நிலம் இருக்குது. ஒரு தனி காணிலான் இருக்கிறோம், தனி வீடு. அப்போ அதில் நிலம் இருக்குது. அப்போ அதில் கொஞ்சம் வீட்டு தோட்டம் வைக்கிறோம். நாங்கள் வளமையாக வைக்கிறது தான் 2 வருஷமாக வச்சு கொண்டிருக்கிறோம். இந்த முறை இப்போ வெயில் தொடங்கிட்டு தானே இப்போ வச்சுருக்கிறோம். பாருங்க, கொஞ்சம் மிளகாக்கண்டு, அப்புறம் கத்தரி எல்லாம் வச்சுருக்கிறோம். என்னடா கொஞ்சம் கல்லாக இருக்க நினைக்காதீங்க, இது ஒவ்வொரு முறையும் இப்படித்தான். ஏன்னா கொஞ்சம் கார் வசதியாக கொண்டு வரத்துக்காக, உள்ளுக்கு கொண்டு வரத்துக்காக கொஞ்சம் கல்லுகள் பறிச்சுனாங்க, சல்லிக்கல்லுகள். அப்போ எல்லா இடமும் பறித்து விட்டுட்டோம். அப்போ பிறகு அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வீட்டு தோட்டம் செய்ய ஆரம்பிச்சினாங்க. முதல்ல அந்த பிளான் இல்லை, அதனால் எல்லாத்தையும் பறித்து விட்டுட்டோம். பிறகு தான் பிளான் வந்தது, சரி கொஞ்சம் தோட்டம் செய்யலாமண்டு. அப்போ பிறகு எல்லா கல்லையும் எடுத்து போட்டு கொஞ்சம் நிலத்தை எடுத்துட்டு பிறகு தோட்டம் வச்சுருக்கிறோம். பாருங்க, கொஞ்சம் கண்டுகள்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். ஸ்ரீலங்கன் மரக்கறி வந்து வச்சுருக்கிறோம், அது விதை போட்டிருக்கிறோம். இது வந்து இங்கே வாங்கி வச்சது, இத்தாலியில் வாங்கி வச்சது. பாருங்கள், மிளகாய் செடி, அப்புறம் கத்தரி செடி கொஞ்சம் வச்சுருக்கிறோம். பாருங்க, கார் போக வசதியாக கொஞ்சம் இடத்தை விட்டுட்டு மிச்சதெல்லாம் ஒதுக்கி கண்டுகள் வச்சுருக்கிறோம். இது ஒவ்வொரு முறையும் வைக்கிறது தான். இப்போ காலையில் 9 மணி. பாருங்கள், நேற்று கொஞ்சம் தண்ணி இறைச்சி கொஞ்சம் வெயிலுக்கு சுட்டுடண்டாக்கண்டு இப்போ நேற்று கொஞ்சம் தண்ணி இறைச்சி போட்டு கொஞ்சம் பசலைகள் போட்டு விட்டது. பாருங்க எப்படி இருக்கண்டு. கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் திருப்பி எடுத்து வீடியோ போடுவேன். இதில் ஒரு மரம் வச்சிருக்கிறோம், ஸ்ரீலங்கா மரம் தான். பாருங்கள், அதில் புல்லு முளைச்சிருக்கு. இதில் பாருங்கள், இதில் வந்திருக்கிறது பாருங்கள், என்னென்று தெரியுதா? தெரியாது, இப்போ தெரியாது, பிறகு தான் தெரியும். பிறகு என்னென்று சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் கொஞ்சம் வளர்ந்துடும், அப்போ தான் சொல்லுவேன் நான் இது என்னென்று. வாங்கோ, இதுலேயும் அதுதான் போட்டிருக்கு, அது என்ன வரையில். இங்கால புடலங்காய், ஸ்ரீலங்கன் புடலங்காய் பாருங்கள், இதுலேயும் அதே மரம் தான் வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன், நம்ம இது பசலை எல்லாம் போட்டிருக்கு. ஆனால் இது இப்போ சொல்ல மாட்டேன் என்னென்று, கொஞ்சம் வளர்ந்தா தான் நான் சொல்லுவேன். பாருங்கள், பார்த்து வையுங்க, பிறகு நான் சொல்கிறேன். பாருங்க, அதே கண்டு தான் இதுலேயும் வச்சுருக்கு. நாங்கள் அங்காலையும் பார்ப்போம். அங்காலையும் வச்சோம், கொஞ்சம் நிலம் அதிகம் தான் எங்களுக்கு. அங்கே புடலங்காய் வச்சுருக்கிறோம். அங்காலையும் கொஞ்சம் துப்புரவு, அங்கால கொஞ்சம் கல் பறிக்கலை நாங்கள். வாங்க பார்ப்போம். இப்போ கண்டுகள்லாம் வேண்டி வச்சுருக்கு. கத்தரிக்கண்டு பாருங்கள், வாழை மரம் போன வருஷம் வச்சது வாழைக்குட்டி. ஆனால் இந்த குளிருக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை, அப்படியே தான் நின்றது. ஒரு பாதுகாப்பாக எதுவுமே செய்யலை, பொலித்தீன் எதுவுமே சுற்றி வைக்கலை. ஆனால் பாருங்கள், நல்லா இப்போ துளுத்துட்டுது. நேற்று தான் பசலையெல்லாம் போட்டு கொத்தி கீழே மண்ணுக்குள்ள பசலையெல்லாம் போட்டு தாட்டு விட்டுருக்கு. இனி எல்லாம் நல்ல நிறமாக வந்துடும். பாருங்க, வாழைக்குட்டி, இத்தாலியில் வாழைக்குட்டி. இந்த வெயிலுக்கு இனி இப்போ தான் இல்லை விரிஞ்சிருக்கு பாருங்கள். சரி வாங்க, அங்கால பார்ப்போம் என்னண்டு. இது வந்து லீக்ஸ் வாங்கி வச்சுருக்கிறான் நீளத்துக்கு. அங்கால கோவா, இடையில் இருக்கிறது புல் இல்லை, கீரை, ஸ்ரீலங்கன் கீரை தான் இதில் வேண்டி போட்டு நாங்கள் விதை போட்டிருக்கோம். அதனால் அதுக்குள்ளே தான் இதுக்குள்ளே கீரை, லீக்ஸ், அப்புறம் கோவா வச்சுருக்கிறோம். பாருங்கள், கீரை கொட்டை தான் முளைச்சிருக்கு எல்லாம். அப்புறம் வளரத்தான் வடிவாக இருக்கும். இப்போ வச்சதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள், இட்டாலியன் கோவா பார்த்தீங்களா, இடையில லீக்ஸ் நட்டுருக்கிறோம். இதில் லீக்ஸு கோவாயும் நட்டுருக்கிறோம். அங்கால கொஞ்சம் தண்ணி இறைக்கையில் பைத்தங்கொடி கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கு. இனி அதை கொத்தணும். பைத்தங்கொடி, ஸ்ரீலங்கன் பைத்தங்கொடி வச்சுருக்கிறோம். இதுக்கு என்ன கொத்தையில் என்ன இனி இதுவும் கொஞ்சம் பசலை போட்டு விதை போட்டது. இது முளைச்சிட்டு விதை முளைச்சிட்டு பைத்தங்கொடி, ஸ்ரீலங்கா பைத்தங்கொடி, வெள்ளை பைத்தங்கொடி பாருங்கள், பைத்தங்காய்
விதை தான் போட்டது, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போ முளைச்சிருக்கு பாருங்கள், நீளத்துக்கு வச்சுருக்குறோம். கண்டு பாருங்க முளைச்சிருக்கு. இனி இதை அதுக்கு எங்களை தடியெல்லாம் நட்டுருக்குறோம் பாருங்க. கண்டு முளைச்சிட்டு பைத்தங்கொடி இதில் பாருங்க எத்தனை கண்டு வந்திருக்கண்டு. பைத்தங்கொடி சில்லங்க பைத்தங்கொடி. இது ஸ்ரீலங்கன் பைத்தங்கொடி எல்லாம் முளைச்சிட்டு பார்த்தீங்களா. இந்த தடி எல்லாம் வந்து எங்களோட இந்த காணிக்குள்ளேயே இருக்குது மரங்கள். அதனால் அதுகளில் வெட்டித்தான் எல்லாம் நட்டுருக்கு. வழியே ஒன்றும் காசுக்கு வாங்க இல்லை, இருக்கிறத வச்சு தோட்டம் செய்திருக்கிறான். இந்த காணிக்குள்ளே இருக்கிற தடியில் நட்டுத்தான் இங்கே பாருங்க, அந்த தடியில் நட்டு விட்டுருக்குறோம். பைத்தங்கொடிக்கு நட்டுத்தான் தோட்டம் செய்கிறோம். நாங்கள் ஒன்றும் விலைக்கு வாங்கலை. இதில் பாருங்க, இது கிரேப்ஸ் வேண்டி வச்சு ஒரு 2 வருஷம் ஆச்சு. முதல் வருஷம் சின்ன காய் காய்ச்சது, பிறகு கொஞ்சம் காய்ச்சிருந்தது. இப்போ இந்த வருஷம் நல்லா காய்ச்சிருக்கு. பசலையெல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்கள், இந்த எருக்கெல்லாம் வேண்டி போட்டிருக்கு. எருக்கெல்லாம் போட்டு தண்ணி அடிச்சிருக்கு. இத்தாலியில் எங்கள் வீட்டில் இருக்கிற கிரேப்ஸ் பந்தல் நல்ல காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். 25 யூரோவுக்கு இந்த மரம் சின்ன கண்டாக வேண்டி வச்சுருந்தாங்க. போன வருஷம் ஒரு காய்ச்சிருந்தது. இந்த வருஷம் நல்ல நிறைய காய்ச்சிருக்கு. பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்க. கிரேப்ஸ் எவ்வளவு காய்ச்சிருக்கண்டு. நல்லா காய் காய்ச்சி பூத்துருக்கு நல்லா பாருங்கள். பந்தலை எல்லாமே வீட்டில் இருந்த தடியலை போட்டு தான் இந்த பந்தல்லாம் போட்டிருக்கு. மரங்கள் மரம் எல்லாம் இருக்குது. இந்த மரங்கள் இருக்கிற தடியலை வச்சு தான் பந்தல் போட்டிருக்கிறோம் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த தடியில் வச்சு தான் பந்தல் போட்டிருக்கோம். நாங்கள் கிரேப்ஸ் கண்டு வாங்கி வச்சுனாங்க. அதோட பசலையால் தண்ணீர் அடிக்கிறது வழியே இந்த மரம் தடியில் ஒன்றும் வாங்கல, எல்லாமே இங்கே இருந்ததை தான் எடுத்து போட்டிருக்கு. இல்லை பாருங்க, இந்த வீட்டில் இருந்ததை தான் எடுத்து போட்டிருக்கிறோம். இப்போ எல்லாம் பழசு தான் எல்லாம் எடுத்து பந்தல் கட்டி இருக்குது பாருங்க. எங்களுடைய கிரேப்ஸ் பந்தலை பார்த்தீங்களா. பாருங்கள் எவ்வளோ கிரேப்ஸ் காய்ச்சிருக்கண்டு இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கண்டெல்லாம் நல்லா வளர்ந்த பிறகு திருப்பி இருக்க வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ நல்லா காய்ச்சிருக்கு. சரி பழமாக நல்லா காய் வரட்டும். இப்போ பூ பிஞ்சுன்னு தான் பிடிச்சிருக்கு. நல்லா காய் வரட்டும். திருப்பி இந்த தோட்ட வீடியோ உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.